இந்த நவம்பர் என்ன ஸ்பெஷல்? எல்லா நவம்பருமே நோ ஷேவ் நவம்பர்னு தான் சொல்றாங்க. அதானே? இல்ல இது என்ன சீசன்? மான்சூன் சீசன். எல்லாரும் எப்போ வெள்ளம் வரும்னு உட்காந்துருக்காங்க. அது இல்லங்க, எல்லா சீசனும் இல்லாம இந்த இயர் என்ன ஸ்பெஷல்? தெரியலையே, என்னது? 4 லட்சம் கல்யாணம் தான், 4 லட்சம் கல்யாணம். Welcome to the Akira Show by Kura Studio, and this is episode 3, Behind the Fairy Tale. ஓஹோ, அப்படி வரீங்களா வழிக்கு? ஓகே, என்ன நயன்தாராவின் கல்யாணத்தை வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப கல்யாணம்னாலே அதுதானே கல்யாணம். எம்மாம் பெயர் செட்டு. பாத்தியா? நல்லா இருந்துச்சு. செட்டே எப்படி பயங்கரமா இருந்துச்சு. அந்த சிவாஜி படத்துல வருமே ஒரு சஹானா சாரல் பாட்டுல வர செட்டு, அந்த மாதிரி செட்டுங்க. ஓ, அந்த கிளாஸ் செட்டு. எல்லாரும் இப்போ பத்திரிகையும் கையுமா தான் ஆக்சுவலி சுத்திட்டு இருக்காங்க. ஆமா, இந்த வருஷத்துக்குள்ள 90s கிட்ஸ்ல கல்யாணம் முடிச்சே ஆகணும்ன்ற தீர்மானத்துல இருக்காங்க போல. அம்புட்டு வெறி மாப்பிளைக்கு. அதேதான், அதே வெறியில எல்லாரும் மண்டபம் புக் பண்றது என்ன, வேலைய பாக்குறது என்ன, அவங்களுக்குலாம் நம்ம ஒரு செய்தி சொல்லணும். சொல்லிடலாம். எல்லாரும் வாங்கப்பா, ஆர்கி செய்தி சொல்றாங்க உங்க கல்யாணத்துக்காக. சம்பந்தமே இல்லாத விஷயத்த சம்பந்தப்படுத்தி சம்பந்திகளாகிற போறது விஷயத்த சம்பந்தத்தோட சொல்றதுதான் இது. இதுக்குத்தான் விஜய் டிவி அதிகமா பாக்காத ஏங்க நம்ம வீட்டு கல்யாணம் நான் புடிச்சிட்டேன். ஐ லைக் இட். ஓகே, சரி, நம்ம வீட்டு கல்யாணம் எப்போ ஆர்கி சொல்லுங்க. நீங்க எப்ப பிரியாணி போடுறீங்களோ அப்போ. ஓகே, எஸ், பேக் டு தி டாபிக். எஸ், பிரியாணி முக்கியம்தான். அதை விட எல்லாரும் இப்போ அந்த மண்டபத்துக்கும் அந்த செட்டுக்கும் தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதுல எப்படி என்னதான் இருக்கா இருக்கு சொல்லுங்க. எப்படி தெரியுமா, நீங்க ஒரு மாப்பிள்ள கூட 2 மாசத்துல பாத்துடலாம். ஆனா செட்டு நீங்க ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா போடணுங்க. அதுக்கு அப்பத்துல இருந்தே பிளானிங் ஸ்டார்ட் பண்ணணும். நீ குழந்தை பெக்கிற மாதிரி என்ன செட்டுக்கு 9 மாசம்? சும்மா எடுத்தம் கவுத்தெல்லாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு 4-5 விஷயம் பார்த்து எல்லாத்தையுமே யோசிச்சுதான் பண்ண முடியும். ஏன்னா இப்பெல்லாம் அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரிதான் செட்டும் இருக்கணும்ன்றாங்க. லவ் ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி அவங்க தீம் வேணும்ங்கிறாங்க, செட் வேணும்ங்கிறாங்க, ஸ்டைல் வேணும்ங்கிறாங்க, வென்யூ வேணும்ங்கிறாங்க, டெஸ்டினேஷன் வெட்டிங்கிறாங்க. வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சும்மா சொன்னாங்களா? அது ரெண்டுத்துக்குமே நீங்க ஆர்கிடெக்ட பாக்கணும். நைஸ். ஆமா, நம்ம நுழைவாயில இருந்து அவ்வளவுதான். சோ ஒரு என்ட்ரன்ஸே அவங்களுக்கு செம்ம கிராண்டா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த என்ட்ரன்ஸே ஃபுல் ஃபிளவர்ஸோட டெக்கரேட் பண்ணி லைட்ஸ், அதுக்கேத்த இந்த அண்ணனின் விழுதுகள் அப்படின்னு போட்டெல்லாம் போர்டெல்லாம் தொங்க போட்டு பேனர் வேணும், போஸ்டர் வேணும். சோ அந்த என்ட்ரன்ஸ்லயே போட்டோ ஷூட்டுக்கு தனியா இடம் எல்லாம் இது பண்ணி அங்கேயே ஏதாச்சும் என்ட்ரன்ஸ்லயே என்டர்டெய்னிங்கான ஈவெண்ட்ஸோட ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. சோறு போடுறதுல இருந்து டிஜே ஒரு சைடு கல்யாணம். சோ இதுக்கேத்த மாதிரி அவங்க என்ட்ரன்ஸ நம்ம அப்படியே ஒவ்வொரு சைட் செக்ரிகேட் பண்ற மாதிரி சர்க்குலேஷன் அண்ட் அதுக்கான என்ட்ரன்ஸை நம்ம பார்த்து பண்ணணும். எஸ், இப்ப அது ரொம்ப சூஸியா இருக்காங்க. அதாவது என்ட்ரன்ஸ்ல இந்த பேர் போட்ட லோகோ போடுறதுல இருந்து என்ட்ரன்ஸ் வந்த உடனே வெறும் பன்னீர் எல்லாம் தெளிச்சா மட்டும் போதாது. மெஹந்தி ஸ்டால் வைக்கணுமா, பாப்கார்ன் ஸ்டால் வைக்கணுமா, 4-5 போட்டோ பூத்து. இப்ப இந்த புதுசு புதுசா எழுதி ஒட்டி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங் நோட், அந்த மாதிரி வித்தியாசமா எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே பீப்புள் நின்னு அதை பண்ற மாதிரியான சர்க்குலேஷன் ஸ்பேஸ் வேணும். So basically ஒரு வெட்டிங்னாலே everybody wants to be engaged.
வித் லாட் ஆஃப் திங்ஸ் அரவுண்ட் தெம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த செட்டையும் வந்து பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. குட்டி குழந்தைகள்ல இருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாத்தையும் என்கேஜ் பண்ற மாதிரி அந்த வெட்டிங் வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எஸ், அது மட்டும் இல்லாம ஸோ இப்ப அவங்க என்ட்ரன்ஸ்ல என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்ப வந்து ஸ்டார்டர்ஸ்லயே வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சைட் ஆஃப் த ஸ்டேஜ் வந்து ஹேஸ் டு ஹேவ் தீஸ் சர்வ் பண்ற மாதிரி டேபிள்ஸ் வேணும். லைக் ரவுண்ட் டேபிள் ஆர் எனி டைப் ஆஃப் டேபிள் அண்ட் அரவுண்ட் த சேர்ஸ் மாதிரி. ஸோ அந்த செட்டப்க்கு வேணும். அது வழியா அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆடியன்ஸ் ஆகுறாங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளை பாக்குற ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க மூவ் பண்ணி தே வில் கம் டு த டிஜே ஸ்டேஜ். ஸோ டிஜே ஸ்டேஜ் வந்துட்டு they'll have that space according to அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். எஸ். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி கெஸ்ட் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் வந்து அந்த பொண்ணும் மாப்பிள்ளையுமே வந்து டான்ஸ் ஆடிட்டு உள்ள அந்த மண்டபத்தை என்டர் பண்றது, அந்த ஸ்டேஜ் என்டர் பண்றது. ஸோ அதுக்கேத்தா நம்ம ஐல் ஸ்பேஸ் நம்ம தரணும். ஐல் ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து கரெக்டா அது வந்து ஸ்டேஜுக்கு நடுவுல இருக்கணும். பட் இட் ஆல்சோ ஷுட் நாட் பி டிஸ்டர்பிங் த அதர் பிளேஸ். எஸ். ஸோ அதுக்கேத்த ஃப்ளோரிங்கும் வந்து இவங்க சின்ஸ் தே டூ அ லாட் ஆஃப் திங்ஸ், இந்த ஃப்ளோரிங்கே அப்படியே சீம்லெஸ்ஸா எந்த கார்பெட்டோ மேட்ஸோ வந்து இந்த ஓவர்லாப் ஆகி தடுக்கி விழுற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சாப்பிடுற இடத்துல வந்து அது வந்து ஸ்பில் ப்ரூஃபா இருக்கணும். டான்ஸ் ஏரியால போகும்போது ஆன்டி ஸ்லிப்பரியா இருக்கணும். பட் ஆல்சோ அது அந்த தீமோட மேட்ச் இட் ஷுட் கிவ் தட் குட் லுக். ஸோ அந்த ஸ்டேஜுமே தீமோட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் லைட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்லி அந்த பொண்ணும் மாப்பிள்ளும் தான் அங்க ஹைலைட்டே. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லைட்ஸ் எல்லாம் ஹார்ஷா இல்லாம அண்ட் அந்த ஆடியன்ஸ் மேலயும் லைக் வந்திருக்கிறவங்க மேலயும் வந்து எந்த லைட்ஸுமே வந்து ஹார்ஷா இல்லாம சாஃப்ட் லைட்டா இருக்கணும். அண்ட் பிக்சர்ஸ்க்கும் அது வந்து பியூட்டிஃபுல்லா அது தெரியணும். யூ கேன் நாட் ஹாவ் எனி டார்க் ஏரியா மாதிரி எல்லா இடமே அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும். அண்ட் இப்ப நீங்க லைட்னு சொல்லும்போது இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் லைட்டுக்கு வயர் எடுக்கிறது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? எலக்ட்ரிக்கல் பார்ட். அதுவும் நீங்க அவுட்டோர்னு போயிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இதே மண்டபம்னா அங்கங்க பிளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களால ஈஸியா வயர்ஸ் எடுக்க முடியும். இதே அவுட்டோர் செட்னா அதுக்கேத்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் அந்த ஃப்ளோரிங் எல்லாம் வந்து அந்த வயர்ஸை கன்சீல் பண்ற மாதிரி. அண்ட் இந்த சின்ன பசங்க இருக்காங்களே, இங்கேக்கும் அங்கேக்கும் ஏதோ அவங்கதான் அந்த ராஜ்யம் பண்ற மாதிரி இங்கேக்கும் அங்கேக்கும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதை புடிச்சு இழுப்பாங்க, அது புடிச்சு இழுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து சைல்ட் ப்ரூஃபா இருக்கணும். எதுவும் அவங்க இழுத்து எதுவும் வந்துடாம பாத்துக்கணும். ஸோ சைல்ட் ப்ரூஃப்னு சொல்லும் போது இந்த வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப் இது எல்லாமே இருக்கணும். அதுவும் நம்ம வந்து அவுட்டோர்னு சொல்லும்போது இட் இஸ் அன் ஓப்பன் ஏர். ஸோ எப்ப வேணா மழை பெய்யலாம். ஈவன் தோ மழையே பெய்தான் நியூஸ் என்ன சொன்னாங்க, அப்போ கண்டிப்பா மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாரும் பிளான் பண்ணணும். அண்ட் விண்ட் ப்ரூஃபா நம்ம வந்து அதை ஆக்கணும். எதுவும் வந்து அப்படியே செட்ல இருந்து பறந்து போகிற மாதிரி இல்லாம பாத்துக்கணும் அவுட்டோர் செட்ல. அண்ட் ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம ஃபேப்ரிக்ஸை வச்சே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம்னா பின் ப்ராப்பர்லி நம்ம ட்ரேப்ஸோட மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போதுமே அது எல்லாமே ஸ்டிஃபா இருக்கணும். ஃப்ளவர்ஸ் வந்து எல்லாமே அண்ட் ஆல்சோ ட்ரேப்ஸ் வரும்போது அதுவுமே டிஃபர் ஆகும். இப்போ ஒரு வந்து நம்ம கண்டெம்பரரி ஸ்டைல் வெட்டிங் போகும்போது வில் கோ ஃபார் லைக் சாட்டன் கிளாசி டைப் மெட்டீரியல். அதே வந்து அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு எத்னிக் கைண்ட் ஆஃப் வெட்டிங் போகும்போது வில் கோ ஃபார் லைக் சில்க் ட்ரேப்ஸ். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேப்ஸுமே ஒவ்வொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்ப வந்து சவுண்டு லைட் இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுமே நிறைய ஒர்க் இருக்கனால யூ ஷுட் பி ஹேவிங் அ ரிஹர்சல் கைண்ட். எப்படி நம்ம ட்ரெஸ் ரிஹர்சல் மேக்கப் ரிஹர்சல் இருக்கோமோ அந்த மாதிரி செட்டுக்குமே நீங்க ப்ரீவியஸ் டே உங்களுக்கு ஃபுல்லா ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டா இட் வில் பி ப்ராப்பர். ஏன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்டா ஒர்க் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் டு லைக் கோஆர்டினேட் தெம் வென் இட் கம்ஸ் டு செட். ஒரு கல்யாணங்கிற போது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி கிஃப்ட் தரதுக்கான செப்பரேட் இடம், சாப்பிடுறதுக்கு இடம், வாழ்த்துறதுக்கு இடம், என்ட்ரன்ஸ்ல எல்லாத்துக்கும் அப்படியே ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி எல்லாத்தையும் அழகா ஜோன் பண்ணி எதுவும் கச்சன்னு இல்லாம மொத்த செட்டையும் நம்ம கோஆர்டினேட் பண்றது தான் செட் டிசைனரோட வேலை. இது வந்து ஒரு ஹிந்து வெட்டிங்கா இருக்கட்டும், கிறிஸ்டின் வெட்டிங்கா இருக்கட்டும், முஸ்லிம் வெட்டிங்கா இருக்கட்டும், த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் ஈக்குவல். ஸோ எல்லாத்துக்குமே நிறைய செட் ஒர்க் இருக்கனால ஐ டோன்ட் திங்க் இந்த ஒரு எபிசோட்ல மொத்தத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. ஐ திங்க் இன்னும் நிறைய திங்ஸ் ஸ்டேஜுக்கு மட்டுமே எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அந்த மாப்பிள்ள பொண்ணு நிக்கிற ஃபோக்கல் பாயிண்ட்ல என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்,
இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா you'll have to stay tuned till next week. Until then, this is Aki and Das signing off. Ta-da, bye bye. வணக்கம். இந்த வணக்கத்தை கரெக்டா போட்டுருக்க போன எபிசோட்ல